ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். நம்ம போன பதிவில் நம்ம சந்திர புஷ்கரணியை பற்றி சேவித்தோம். அதுக்கப்புறம் சந்திர புஷ்கரணிலேருந்து அப்படியே நேராக பார்த்தோம்னா கோதண்டராமர் சன்னதி இருக்கும். இந்த கோதண்டராமர் சன்னதியில் ராமர், சீத்தை, லக்ஷ்மணர் எல்லாரும் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்க வந்து ஏன் நேராக இந்த பக்கம் திரும்பி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை பார்த்த மாதிரியே இருப்பாங்க. இந்த சைடு இந்த ராமர் பூஜை செஞ்ச பெருமாள் தான் நம்ம கோயிலில் இருக்கிறதுனால இந்த ராமர் வந்து நேராக பெருமாளை வந்து சேவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல வடிவமைச்சு வச்சுருக்காங்க கோதண்ட ராமர் சன்னதியை. அடுத்தது கோதண்ட ராமர் சன்னதி முடிச்சு அப்படியே லெஃப்டில் வந்தோன்னா கண்ணாடி அறை சேவையோட ஆண்டாள் சன்னதி இருக்குது. இந்த ஆண்டாள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. கண்ணாடி அறை சேவை ரொம்ப நல்லா இருக்கும். அதிலே பரமபதநாதர், ஆழ்வார்கள் அப்படி எல்லாரும் இருக்காங்க. அவங்களையும் சேவிச்சுட்டு வெளியில் வந்து நேராக வந்தோன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உபசன்னதிகள்லாம் குட்டி குட்டி சன்னதியெல்லாம் இருக்கும். அதில் வந்து கீழே பட்டாபிராமர் சன்னதின்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் அது மாதிரி நிறைய குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா நேராக பெருமாளை பார்த்த மாதிரி இந்த பக்கம் திரும்பி இருப்பார். அவருக்கு நேராக பெருமாளை பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருப்பார். இந்த கிருஷ்ணர் சன்னதியும் இங்கேயும் வந்து அபிஷேகம், அர்ச்சனை எல்லாமே பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே சைடில் வந்தோன்னா திருப்பதி பெருமாள் இருப்பார். குட்டி குட்டி உபசன்னதிகளாக இருக்கும். அதெல்லாம் சேவிச்சுக்கிட்டே அப்படியே சைடில் நடந்து வந்தோம்னா ஆப்போசிட்டில் மணல் வெளி இருக்கும். அதில் குழந்தைங்களெல்லாம் விட்டு விளையாட விடுவாங்க. சாயங்கால நேரத்தில் எல்லாம் வந்தோம்னா நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து உட்காந்தோம்னாலே நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரியும் இருக்கும் இந்த இடத்துல. இந்த லைப்ரரிக்கும் டைம் இருக்கவங்க போய் பார்த்து படிக்கலாம், புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அங்கே உள்ள. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்தோன்னா மூலவருடைய முன்பக்கம் வந்துடும். அதில் வராமல் நடுவுலையே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கட் ஆகும். அதுக்குள்ளே கட் பண்ணி நம்ம அப்படியே போனோம்னா இங்கே வந்து ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். இந்த சைடு இப்படி உள்ளே போய் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஆயிரங்கால் மண்டபம், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா சேஷராய மண்டபம் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் வெள்ளை கோபுரம் இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வெள்ளை கோபுரம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இந்த வெள்ளை கோபுரத்துக்கிட்ட வந்து நின்று ஏன் அப்படி இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கும் சேஷராய மண்டபத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த வெள்ளை கோபுரம் என்ன ஒரு விசேஷமான வெள்ளை கோபுரம்னா, நார்மலாக மற்ற எல்லா கோபுரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வெள்ளை கோபுரத்துக்கு மட்டும் பெயிண்டே அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன், என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த காரணம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து முகலாயர்கள் வந்து நம்ம கோயில் ஆக்குபை பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு அங்கே இருக்க பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி வந்து சுற்றி வரும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள்லாம் கிடைச்சிது. அதில் சில பொருட்கள்லாம் ஒளிய வச்சுட்டாங்க. அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முகலாயர்கள் படையெடுத்து வராங்கன்னு தெரிஞ்சோடனே பாதியை குழி தோண்டி புதைச்சிருவாங்க, பாதியை செவுரை போட்டு மறைச்சி வச்சுருவாங்க. இதெல்லாம் மீறி அவங்க கையில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து அங்கே இருக்கவங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தார். அட்டி உத சில பேரை கொலை கூட பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. அவங்க அப்படிலாம் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு நாங்கள் புதையல் மாதிரி எங்கேயோ ஒளி வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்க, சொல்லுங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வெள்ளையம்மாள்னு ஒரு டான்ஸர் இருந்தாங்க. அவங்க பெருமாள் மேலே அதிகமான பக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பரதநாட்டிய டான்ஸர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முகலாயர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசி பழக ஆரம்பித்தாங்க. அப்படியே பழகி அவர் கூடயே சுற்ற ஆரம்பித்தாங்க. அப்போ நிறைய பேர் சத்தம் போட்டாங்க, இவனே சரியான வீணாக போனவனாக இருக்கான், இவன் கூட போய் இந்த பொண்ணு பழகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. இவர் அவங்கள்ட்ட நல்லா பழகி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இங்கே வந்து நிறைய நகையெல்லாம் வந்து மேலே வந்து தங்கம், வைடூரியம் எல்லாமே இந்த வெள்ளை கோபுரத்துக்கு மேலே ஒரு அறையில் ஒளிய வச்சுருக்காங்க. நீங்கள் மட்டும் என் கூட தனியாக வந்தீங்கன்னா நான் அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவார். கூப்பிட்டு வந்து அந்த படைகள் எல்லாம் நீங்களாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளையம்மாள் வந்து நீங்கள் மட்டும் என் கூட வாங்க, உங்களுக்கு தனியாக வந்தால் தான் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி படிக்கட்டு வழியாக மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பிடிச்சி அந்த இவரை தள்ளி விட்டுருவாங்க. மேலேருந்து தள்ளி விட்டோடனே அவர் மேலேருந்து கீழே விழுந்து இறந்துருவார். ஆனால் அவங்க கீழே இறங்கி வந்தால் அவங்க படை வீரர்கள்லாம் இவங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்களும் சேர்ந்து அங்கேருந்து குதிச்சு இறந்துருவாங்க. உடனே அந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, திரும்பி போயிடுவாங்க, அவங்க நாட்டுக்கே ஊருக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த மக்களை எல்லாரையும் இந்த வெள்ளையம்மா தான் காப்பாற்றினாங்க. அதனால அவங்களுடைய ஞாபகமாக இந்த வெள்ளை கோபுரத்துக்கு பெயிண்டே அடிக்க வேணாம்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் வெள்ளை கோபுரம் வெள்ளையாக இருக்குது. அதுக்கு அடுத்து அவங்களுடைய சேவை குணத்தை பாராட்டணும். இனி வரும் ஜென்ரேஷன்லாம் ஏன் எல்லா கோபுரமும் பெயிண்ட் அடிச்சிருக்கு, இந்த வெள்ளை கோபுரத்துக்கு மட்டும் ஏன் பெயிண்ட் அடிக்கிறேன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் சொன்னால் பெருமாள் மேலே பக்தியாக எப்படிலாம் இருந்திருக்காங்க, பெருமாளுக்காக எப்படி மேலேருந்து உயிரை விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி வர ஜென்ரேஷன்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த வெள்ளை கோபுரத்தில் பெயிண்ட்டு வெள்ளையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆயிரங்கால் மண்டபமும் சேஷராய மண்டபத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.